ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகிட்டு வீடியோ போடுறதுக்கு. நிறையா தொட்டி அமைக்கிற வேலை இருக்கிறதுனால நம்மளால் சரியாக வீடியோ போட முடியல. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வரும். ரொம்ப நாளாகவே நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நம்ம பண்ணையில் இப்போ இணைஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு தொட்டி அமைச்சு கொடுத்துட்டு வரோம். இதில் புதிதாக ப்ரான் கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களும் நம்ம கூட பண்ணிகிட்ருக்காங்க. சால்ட் வாட்டர் பண்ணுறவங்கள பயோஃப்ளாக்கில் அவங்க நல்ல கல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கூட. இப்போ புதிதாக நம்ம பண்ணையில் நிறைய பேர் இணைந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நிறையா ப்ரான் தொட்டிகள் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம பண்ணுற குவாலிட்டியாக இருக்கட்டும், தாருப்பாயோட தரமாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் இந்த புதிதாக இந்த ஒரு பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல முறையில் தொட்டி அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி நம்ம கல்ச்சர் கொண்டு போகிறது, இதுக்காக நம்ம ஒரு டீமை வச்சு ஒரு டெக்னீஷியன், ஒரு 5-6 டெக்னீஷியன் வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ப்ராப்பராக ஒரு விசிட்டிங் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜர் கொண்டாடலான் இருக்கோம். இப்போ மட்டும் ப்ரானுக்கு மட்டும் ப்ராப்பராக டெக்னீஷியன் வச்சுருக்கோம். இப்போ அடுத்தடுத்து நம்ம விராலுக்கும் நம்ம ப்ராப்பராக ஒரு டெக்னீஷியன் வச்சு அடுத்தது அவங்க எல்லா ஃபார்மையும் விசிட் பண்ணுற மாரி நம்ம ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபார்மும் அமைச்சு கொடுத்துருக்கோம், நிறைய தொட்டிகள் அமைச்சு கொடுத்துருக்கோம், நிறைய எர்த்து பாண்டில் படுதாவும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு கல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரொம்ப நாள் வீடியோ போடாமலே இருந்திருக்கோம். நிறைய பேர் இதில் டவுட்டு கேட்டிருக்காங்க, விரால் பண்ண முடியுமா, திரும்பியும் அதுவும் பயோஃப்ளாக்கில் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. பயோஃப்ளாக்குக்கும் குளமாக இருக்கட்டும், ஒரு 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 பாண்டாக இருக்கட்டும், இதில் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்காமல் இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த டவுட்டை. இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், இருந்தாலும் இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நம்ம ஒரு ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, இது ஒரு ஃபாரின் மெத்தடு. இது வளர்க்குறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்ஃப் கண்ட்ரி, பெரிய பெரிய ஃபாரின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணி வசதிலாம் இருக்காது. அவங்க எப்படி பார்த்திங்கன்னா தண்ணியை ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வளர்க்குற மாரி. இது நம்ம ஏன் பண்ணுறோன்னா, பயோஃப்ளாக்கில் ஏன் பண்ணுறோம், எர்த்து பாண்டில் ஏன் பண்ணுறோம், ரெண்டுத்துக்கு வித்தியாசம். மண் குட்டையில் எதுக்கு பண்ணுறோம், பயோஃப்ளாக்கில் எதுக்கு பண்ணுறோம், இது எப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்களேன். எர்த்து பாண்டில்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ தண்ணி விடுவீங்க, தண்ணி வெயில் அடிக்கிற நேரத்துக்காக தண்ணி இறங்க தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுவீங்க. ஆனால் மீன் பிடிக்கும் போது பாதி மீன் அதில் அடிப்படும், பாதி மீன் உயிர் பிழைக்கிறதுக்கான தன்மை ரொம்ப கம்மி. நிறையா அதில் மார்ட்டாலிட்டி, நிறையா டிசீஸை அதில் அனுபவிப்போம். அது நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய குளமாக இருக்கட்டும், அந்த 1 ஏக்கர் குளத்தில் உள்ள தண்ணி எடுக்கிறதா இருந்தால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பம்பு செட்டை வச்சு தான் தண்ணி டீசலை ஊற்றி தண்ணி வெளியேற்றணும். அதுக்கான ஒரு காஸ்ட் வைஸ் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம மெனக்கடும் போது இந்த டெக்னாலஜி கொண்டு வந்தால் பயோஃப்ளாக் சிஸ்டம். இந்த பயோஃப்ளாக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சின்னோண்டு இடத்துல நம்ம கல்ச்சர் பண்ணலாம். அது எப்படி கல்ச்சர் பண்ணலாம் நான் சொல்கிறேன். பயோஃப்ளாக் ரொம்ப ஈஸி, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ தண்ணியை திறந்துடுறா, தண்ணி திறந்த உடனே ஓடி போயிடும், திரும்பி புது தண்ணி திரும்பி ஏற்றிடுறோம். அதுக்கு தேவையான மினரல்ஸ், வாட்டரில் உள்ள மினரல்ஸ் கிடைக்கும். புது தண்ணி விடும் போது அதுக்கு புதிதாக ஆக்சிஜன் கிடைக்கும். அதுக்கு தேவையான மினரல்ஸ், தண்ணியில் உள்ள மினரல்ஸ் கிடைக்கும். இப்போ மீன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். பழைய தண்ணியில் கடந்து வளர்றத விட புது தண்ணியில் நம்ம புதிதாக தண்ணி மாற்ற மீனோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் பயோஃப்ளாக் சிஸ்டம்னு சொல்கிறது. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, ஃப்ளாகு பண்ணலாமா அப்படின்னு. ஃப்ளாகு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன் தேவை. இப்போ ஒரு சராசரி ஒரு 6 டயாமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 250 LBM ஆக்சிஜன் வேணும். அதுக்கு மினிமம் அந்த டிஓ லெவல் குறையாமல் இருக்கிறதுக்கு 5 LBMங்க ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணணும். அது தண்ணி இல்லாத இடத்துல பண்ணுறதுக்கு ஓகே.
என்கிட்ட தண்ணி இல்லைப்பா, எனக்கு வந்து வாரத்தில் வந்து எனக்கு சில பேர் சொல்ல கிணறு வந்து எனக்கு இத்தனை தான் வாட்டர் கிடைக்கும், இத்தனை பண்ணாதவங்க வந்து இந்த கல்ச்சரை பண்ணலாம். தண்ணி கிடைக்கிறவங்க வந்து நார்மலாக ரொட்டேஷன் பண்ணலாம். அதுமாரி தண்ணி இல்லை அப்படின்னா அதுக்கு கரண்ட் வேணும். அதுக்கான 24x7 அந்த ஏரேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஏரேட்டர் கரண்ட் இல்லைன்னா சப்போஸ் கரண்ட்டு போயிட்டுனா அதுக்கு தேவையான இன்வெர்ட்ரு பேக் இருக்கணும். அந்த இன்வெர்ட்ரு ஒரு கன்ஃபார்மாக இருக்கணும். இல்லைனா அவ்வளோ நல்ல பேட்டரியை வந்து இறந்துடும். 2 ஹவர்ஸுக்குள்ளே அந்த பேட்டரியை இறந்தக்கப்புறம் என்ன பண்ணால் உள்ள கழிவுகள்லாம் வந்து வெளியில் இதாக ஆரம்பிச்சிடும். அது பார்த்திங்கன்னா அமோனியா நைட்ருன்னு சொல்கிற கெட்ட ஆக்சிஜன், அது ஒரு கெட்ட கேஸ். அப்போ சொல்ல போனால் அந்த கெட்ட கேஸ் வந்து வெளியேற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் மீன்களுக்கு வந்து சரியான ஃபங்கஸ் வந்து பொண்ணுகள் எல்லாம் வந்து மீன் வந்து இறக்க ஏறிடும். மீன் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும் 2 ஹவர்ஸுக்குள்ளே. அதுமாரி தண்ணி எல்லா இடத்துல பண்ணுறேன், எனக்கு கரண்ட்டு வந்து இன்வெர்ட்டர் இருக்குது, என் வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து கொடுத்து நம்ம சரியாக அந்த கல்ச்சர் கொண்டு போகலாம். தண்ணி இருக்கிற இடத்துல வந்து மோஸ்ட்லி தண்ணி வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலே மீனோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இது நிறைய நம்பர் டவுட்டு கேட்குறாங்க. சில பேருக்கு ஆக்சிஜன் போட்டு பண்ணி கொடுக்குறீங்க, சில பேருக்கு ஆக்சிஜன் வந்து இல்லாமல் பண்ணுறீங்க. இப்போ சில பேர் வந்து தண்ணி இல்லை, சில பேர் தண்ணிலாம் நிறைய நம்பர் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாரத்துக்கு வந்து சில நம்பருக்கு 2 வாட்டி தான் தண்ணி கொடுக்குறாங்க, இன்னும் 4 நாள் வந்து தண்ணி கொடுக்கல. அதனால் வந்து அவங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக அந்த ஏர் சிஸ்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டவுட் வந்து நான் ரொம்ப நாளாக நிறைய நம்பர் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க கமெண்டில். நான் வந்து என்னால் சரியான ரீப்ளை பண்ண முடியல, வீடியோவும் சரியாக நான் போடுறதில்ல. நம்ம தொட்டி நிறையா போடுறதுனால சரியான ஒரு இது இல்லை. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன்.